வீழ்ந்த தமிழகமே, படுகுழியில் வீழ்ந்த தமிழகமே, கொடருமா நடிகனின் நாடகமே, அமித்ஷா ஆட்டம் ஆரம்பமே, இனிதான் உமக்கு யமகண்டமே. தவறிழைத்து விட்டீர்கள் தமிழ் மக்களே, பரிகாரம் இனி ஏதும் இல்லை இல்லை. தொடரும் பாசிச தொல்லை தொல்லை, வருந்துவதால் வாக்குகள் திரும்புவதில்லை, அழுவதால் ஆறுதல்கள் கிடைப்பதில்லை. அனுபவித்தேதான் தீர வேண்டும், இனிமேல் இப்படித்தான் சாக வேண்டும். படுகுழியில் வீழ்ந்த தமிழகமே, தொடருமா நடிகனின் நாடகமே, அமித்ஷா ஆட்டம் ஆரம்பமே, இனிதான் உமக்கு யமகண்டமே. வருந்துவதால் வாக்குகள் திரும்புவதில்லை, அழுவதால் ஆறுதல்கள் கிடைப்பதில்லை. அனுபவித்தேதான் தீர வேண்டும், இனிமேல் இப்படித்தான் சாக வேண்டும். படுகுழியில் வீழ்ந்த தமிழகமே, தமிழகமே, தொடருமா நடிகனின் நாடகமே, நாடகமே, அமித்ஷா ஆட்டம் ஆரம்பமே, ஆரம்பமே, இனிதான் உமக்கு யமகண்டமே. படுகுழியில் வீழ்ந்த தமிழகமே, தொடருமா நடிகனின் நாடகமே, அமித்ஷா ஆட்டம் ஆரம்பமே, இனிதான் உமக்கு யமகண்டமே. திமுக ஆட்சியை இழந்தால் ஒரு கால் அதிமுக ஆட்சி அமைத்தால், இப்ப கூட வேணா சேர்த்துக்கங்க, உங்க வாதத்தின்படி வர்றேன், விஜயும் ஆட்சி அமைத்தால் அப்போது நடக்கக்கூடிய ஆட்சி என்பது நேரடியாக RSS ஆட்சியாக இருக்கும். அதுல எனக்கெல்லாம் பிஜேபி வந்துடும் பயமுறுத்துறாரு, அப்படி எல்லாம் ரொம்ப லேசான விஷயம் இல்ல கண்ணா. பிஜேபி வந்தா பயமுறுத்துறோம்னா பில்கிஸ் பானு வீட்டு கதவை தட்டி கேளு, பிஜேபி வந்தா எப்படி இருக்கும்னு. இப்ப உன்னாவ் ரேப் விக்டிமுடைய குல்பார் சிங் வெளியே வந்தானே, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அவனை வந்து ஸ்டே பண்ணி திரும்ப அந்த ரிலீஸ வந்து தடை பண்ணிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கேளு, பிஜேபி எப்படி பண்ணுவான்னு தெரியும். ஆட்சியில இருந்தான்னா அவன் அரெஸ்ட் பண்ணல போது யூபியில வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, the UP government standard in this case would force the court to declare that law and order has collapsed in the state அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் அரெஸ்டே பண்ணா. வண்டி ஏத்தி கொண்டானுங்களே விவசாயிகளை, அவங்கள போய் கேளுங்க, அந்த குடும்பத்தை கேளுங்க, பிஜேபி ஆட்சிங்கிறது நேரடியாக எப்படி இருக்கும். உமர் கான் இதை கேளுங்க, அவன் சொல்லுவான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப பிஜேபி வந்து பயமுறுத்தாதீங்கன்னா அவ்வளவு லேசான விஷயம் இல்ல அது. பாரதிய ஜனதா கட்சி வந்து நேரடியாக RSS ஆட்சி நடப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் இல்ல. பாயிண்ட் பிளாக்ல வச்சு சிறையில இருந்து வர கைதிகளை கொண்டுருவான். இங்க எவனா ஒருத்தனை கைது பண்ணி போட்டாலே கூன்னு கத்துறோம். அந்த அளவுக்கு இங்க மனித உரிமை வந்து மிச்சம் இருக்குது. ஜெயில இருந்து ஒருத்தர் வெளியே வர்றாங்க, முன்னாள் MP, முன்னாள் MLA, முன்னாள் MP இருந்தவங்க, முன்னாள் MLA இருந்தவங்க ஆஸ்பத்திரி வெளியே போறான், பாயிண்ட் பிளாக் வச்சு சொல்றாங்க. யூபியில பிஜேபி ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பிஜேபி ஆட்சியில் தான் ஹரேன் பாண்டியா என்கின்ற மினிஸ்டர் கொல்லப்பட்டார். மோடியுடைய கேபினெட்ல, மோடியுடைய அமைச்சரவையில் இருந்த மினிஸ்டர் கொல்லப்பட்டார். இன்னை வரைக்கும் எப்படி செத்தாருன்னு தெரியாது. சொராபுத்தின் போலி என்கவுண்டர் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இஸ்ரத் ஜகான் என்கவுண்டர் யார் பண்ணான்னு தெரியாது. லோயாவை யார் கொண்டா, ஹூ கில்ட் ஜட்ஜ் லோயான்னு புக் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பூச்சாண்டி காட்டுறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நேரடியாக யார் பாதிக்கப்படுவார், எப்படிப்பட்ட கல்புர்கியை யார் கொண்டான்னு தெரியுமா, கௌரி லங்கேஷ் யார் கொண்டான்னு தெரியுமா, நரேந்திர தபோல்கர் யார் கொண்டான்னு தெரியுமா. ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும், சிறுபான்மையினராக இருந்தாலும், பத்திரிகையாளர் இருந்தாலும், நடுநிலையாக இருந்தாலும், இன்னைக்கு ஏன் சஞ்சீவ் பாட் இன்ன வரைக்கும் ஜெயில இருக்கிறானே, அவங்க பிள்ளைங்க இப்போ வந்து போஸ்ட் போட்டுருக்காங்க, நீங்க இல்லாத 8வது பர்த்டேப்பா அப்படின்னு. சஞ்சீவ் பாட் ஏன் ஜெயில இருக்கிறான், ஒரு IPS ஆபீசர் தெரியுமா. தாக்கரே ஏன் கொல்லப்பட்டான் தெரியுமா. இப்ப இவ்வளவு விஷயங்களும் எங்க நடந்துச்சு, யார் ஆட்சியில நடந்துச்சு.